ஹரே கிருஷ்ணா. திருப்பாவை பாசுரம் 22. அங்கன்மாஞாலத்து அரசரவிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமேற பார்ப்போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கங்கிரண்டு கொண்டன் மேல் நோக்குதீர். எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். அங்கன்மாஞாலத்து உய்யும் வழியொன்றும் காணாமல் உன் கழல்களே சரணம் சரணம் என்று உன்னிடம் புகழடைந்தோமென்று முன்றைய பாசுரத்தில் திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணனை சரணடைந்த திறத்தினை கண்டோம். இத்திருப்பாசுரத்தில் கண்ணனுடைய கணக்கில்லாத ஆற்றலினையும் அரும் பண்புகளையும் தொகுத்து கூறுகிறார்கள் அவர்கள். இட மகன்ற இப்பெரிய உலகமே நம்முடையது என்ற தருக்கில் திரிந்த அரசர்கள் அந்த தருக்கு நீக்க பெற்றவர்களாய் உன் பள்ளி அறையில் நீ படுத்து கொண்டிருக்கும் கட்டிலுக்கு அருகில் கூட்டமாய் கூடியிருப்பது போல நாங்களும் உன் திருக்கல்யாண குணங்களில் ஈடுபட்டு தோய்ந்து எங்கள் சொந்த அபிமானம் நீங்க பெற்றவர்களாய் உன்னிடம் வந்து சேர்ந்தோம் என்று கூறுகிறார்கள். அங்கன்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தும். இவ்வாறு தங்கள் செருக்கு நீங்கியவர்கள் இறைவன் உலகை எட்டுவார்கள் என்னும் பொருள்பட திருவள்ளுவர் பெருமான் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று குறிப்பிட்டுள்ளார். கிண்கிணியின் வாய் போல சிறிதே மலர்ந்திருக்கும் தாமரை பூ போல விளங்குகின்ற உன்னுடைய திருமுகத்திலே இருந்து அருள் பாலிக்கும் உன்னுடைய செக்கச் சிவந்த கண்கள் ஒரு சிறிதேனும் எங்கள் மேலே விழியாவோ. அவ்வாறு விழித்தால் அது ஆகாதோ என்று கண்ணனுடைய கருணை கண்கள் தங்கள் மேல் பதிய வேண்டும் என்று இறங்கி ஏங்கி கேட்டுக்கொள்கிறார்கள். கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவோ. இவ்வாறு இறந்து கேட்டும் கண்ணன் சிஞ்சிற்றும் கருணை காட்டவில்லை. சந்திரனும் சூரியனும் ஒரு சேர உதித்தது போல உன்னுடைய அழகை கண்டு திளைக்கும் எங்களை நோக்கி கண்கள் இரண்டினையும் கொண்டு கருணை காட்டுவாயாகில் எங்களை நீ கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை என்று சாபம் தொலைந்து நாங்கள் உய்வோம் என்று திருவாய்ப்பாடி பெண்கள் முத்தாய் பாடி பேசுகிறார்கள். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இருண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியோல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். சந்திரனும் சூரியனும் கண்ணனின் இரு கண்களாக இங்கே காட்டப்படுகின்றன. அவன் கண்களில் வெப்பமும் உண்டு தட்பமும் உண்டு என்பதனை இது புலப்படுத்தும். மாற்றார் அவன் கண் வெப்பத்தால் தொலைகிறார்கள், அவனது அடியார் அவன் தட்பத்தால் குளிர்ந்து மகிழ்கிறார்கள். இவ்வாறு இத்திருப்பாசுரத்தில் கண்ணன் மாட்டுக்காதல் மீதூர பெற்ற திருவாய்ப்பாடி பெண்கள் அவனை வாழ்த்துவதே தங்களுடைய வாழ்வாக அமைகிறது என்பதனை புலப்படுத்தி இருக்க காணலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.